அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடான வீடியோ. நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய ecommerce பெய்ட் வீடியோ கோர்ஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்லர்ஸை மீட் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் என்னுடைய பெய்ட் கோர்ஸுக்கு நானே பண்ணுற ஒரு விளம்பரமாக ஆயிரும், அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால அந்த பிளானை வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க, எந்த விஷயத்தை எடுத்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மோட்டிவேட்டடாகவே பேச மாட்டேங்கிறீங்க, நாங்களாம் இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சேனல் நடத்துகிறீங்களா இல்லை பண்ணக்கூடாதுன்னு சேனல் நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுடைய அறியாமையை பார்த்து எனக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, வெறும் பாசிட்டிவை வச்சு மட்டுமே உங்களால் லைட் எரிய வைக்க முடியாது. கன்ஃபார்மாக நெகட்டிவ் இருந்தால் தான் எரிய வைக்க முடியும். இன்னொரு விஷயம், வெறும் பாசிட்டிவை வச்சு மட்டும் நீங்கள் பிஸ்னஸை பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியாது. ஏன்னா பிஸ்னஸ்க்கு தேவையானது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான். இப்போ ஒரு ஹைவேல நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, அந்த ஹைவேல சூப்பராக கார் ஓட்ட முடியும், 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட கார் ஓட்ட முடியும் அப்படின்னு யாராவது போர்டு வச்சுருப்பாங்களா ரோட்டில்? இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வேணால் போகலாம் அப்படின்னு எங்கேயா போர்டு வச்சுருப்பாங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. இதுவே அந்த இடத்துல இடையில ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஒரு போர்டை வச்சு, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, பார்த்து போங்க, பொறுமையாக கிராஸ் பண்ணி போங்க, இல்லைன்னா பள்ளத்தில் விழுந்துருவீங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த போர்டை நமக்கான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணுமே தவிர, யாராவது கொண்டாந்து நடு ரோட்டில் போர்டு வச்சுது நான் வந்து வேகமாக தான் போவேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தில் தான் போய் விழுவீங்க. இங்கே வந்து அந்த போர்டு தான் என்னுடைய சேனல். நான் சொல்கிற நெகட்டிவான விஷயங்கள். பள்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய லாஸ். நீங்கள் இந்த போர்டை மதிக்காமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் போய் விழுவுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இகாமர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட வர்றவங்களில் 90% பேர் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க. நிறைய காசு, அதாவது 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 90% நகையை அடமானம் வச்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, முத்ரா ஸ்கீமில் லோன் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, மகளிர் குழுவில் லோன் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 500 1000 அப்படின்னு சேர்த்து வச்சுருந்த காசு இருக்கும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைனா வட்டிக்கு கூட சில பேர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இகாமர்ஸில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொண்டு வரக்கூடிய காசை கொண்டு போய் நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த காசை திரும்ப நீங்கள் அதுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்களே, அந்த கடனை திரும்ப நீங்கள் அடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 to 3 வருஷம் தேவைப்படலாம். அப்போது நீங்கள் எவ்வளோ பார்த்து பொறுமையாக நிதானமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். இங்கே வந்து நெகட்டிவ்ஸை சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னையை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இது என்ன MLM பிஸ்னஸ் நினச்சிங்களா? உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் சேருவாங்க, அந்த 4 பேருக்கு கீழே 400 பேர் சேருவாங்க, அவங்களுக்கு கீழே வந்து 40,000 பேர் சேருவாங்க, ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா கிடச்சிரும், வீட்டில் வந்து ஆடிக்கார் நிற்கும், இப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாக பேசுகிறதுக்கு இது MLM பிஸ்னஸ் கிடையாது. இது வந்து ரீட்டைல் பிஸ்னஸ். ரீட்டைல் பிஸ்னஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10 ரூபா போட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, அதை 15 ரூபாய்க்கு விற்பீங்க. அந்த 15 ரூபாவில் 5 ரூபா உங்களுடைய லாபமாக இருக்கும். அந்த 5 ரூபாவில் செலவுகள்லாம் இருக்கும், அது ஒரு 2 ரூபா போயிடும், மீதி 3 ரூபா தான் உங்களுடைய லாபமாக இருக்கும். இதுதான் ரீட்டைல் பிஸ்னஸ். அதே தான் இப்போ நம்ம ஆன்லைனில் போய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து மொத்தமாக சொல்ல போனால் ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ், சில்லறை வர்த்தகம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு பொருளை விற்றுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் பொருளே இல்லாமலோ இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமலோ உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியுமா இகாமர்ஸில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போ ஒரு மளிகை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மளிகை கடையில் வந்து ஒரு கிலோ பொட்டுக்கல்லை இருக்குது. அந்த பொட்டுக்கல்லை வந்து 1 கிலோ வாங்கி நீங்கள் ஒரு 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா 30 ரூபா லாபம் கிடைக்கும். பொருளே எல்லாமே எப்படி நீங்கள் விற்பீங்க? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் எப்படி நீங்கள் மளிகை கடையை நடத்த முடியும்? அதே மாதிரி தான் இந்த இகாமர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே இகாமர்ஸில் ஒரு வெப்சைட்டும் அவங்களுக்குன்னு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு கண்டிஷனையும் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் துணிக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 80% ஆஃப்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப் டு அப்படின்னு ஒரு வார்த்தையை சின்னதாக போட்டிருப்பாங்க. அப் டுனா 80% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் அந்த 80% நினச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பொருளுக்கு அது வராது, இது 5% தான், இந்த பொருளுக்கு வராது, இது 6% தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஹிடன் சார்ஜஸ் அண்ட் ஹிடன் கமிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏகப்பட்டது இங்கே ஒரு வெப்சைட்டும் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் பணம் சம்பாதிக்கலாம், லாபம் வரும், காசு போட்டால் லாபம் வரும், 10 ரூபா போட்டால் 10,000 ரூபா வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டுமே நம்பி நீங்கள் இகாமர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நஷ்டம் இல்லாமல் எப்படி உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை
என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இகாமர்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இகாமர்ஸ் ரொம்பலாம் ஈஸி கிடையாது. இங்கே வந்து பொதுவாகவே வந்து இகாமர்ஸை பற்றி இகாமர்ஸ் ஃபீல்டு வளர வளர இகாமர்ஸை பற்றி நிறைய பொய்கள் வந்து இங்கே பரப்பப்பட்டு இருக்குது. அந்த பொய்கள் எல்லாத்தையும் நீங்கள் நம்பிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இகாமர்ஸில் நம்மளும் பெருசாக சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு உங்களுடைய திறமையை நம்பாமல் சும்மா ஏதோ ஒன்று பண்ணிடலாம். இகாமர்ஸ் காசு போட்டால் வந்து கிடச்சிரும், நம்ம காசு திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்களே தவிர அதில் என்னென்ன வேலைகள் இருக்குது அந்தந்த வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். நீங்கள் செய்யணும் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம மொத்தமாக ஒரு பிஸ்னஸா ஓகே எம்எல்எம் மாதிரி போட்டோன்னே கிடச்சிரும் அப்படின்னு திங்க் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இகாமர்ஸில் என்றைக்குமே உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால் வந்து மோட்டிவேஷனாலாம் பேச முடியாது. மோட்டிவேஷனாக இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து செம்ம மோட்டிவேஷனாக பேசுவார். அவருடைய குறும்படம் ஒன்று உங்களுக்கு நான் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, மீதியை தான் பேசலாம். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. உன்னால் முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். இப்ப சொல்லுங்க, கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. ஆமாடா மாப்ள, சோ தேடி போறேன்னா பெரிய கம்பெனியா இருப்பாங்க போடுறா. சேர்ந்துருவோம்டா, கண்டிப்பா சேர்ந்துருவோம். ஆனா எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். அடுத்து கோல்டு, பிளாட்டினம், கிரவுன் ஆகணும். அதான் என் ட்ரீம். ஒரு மாத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ற வல்லமை கொண்ட மாத்திரை. மாசம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உன்னை சேர்த்துலான்னு பாக்குறேன். ஏப்பா முட்டை வேலையே 10,000மாப்பா. ஏப்பா கொழுப்பு வேலையே பல லட்சமா. கோழி வேலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுதா. இப்படியே டிவியே பார்த்துட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கான். பல கோடி முறை பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர். லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவு உள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரலால உள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு ஐயா நானும் ஏமாந்தேன். வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லிபுட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது MN ஒரு வைரம், உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति है. उसका दाम 49 करोड़ 99 लाख. நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேலே நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஜ் MLM சார்பா இந்த செக் ப்ளீஸ். மோட்டிவேஷன் போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மோட்டிவேஷன் வேணுமா இல்லை உண்மை வேணுமா? ரெண்டில் எது வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா அது என்னுடைய சேனலில் கண்டிப்பாக கிடைக்காது. உண்மை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் கிடைக்கும். நம்மளுடைய ஸ்டார்ட் அப் ஸ்டோரி மூலமா அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பெய்ட் வீடியோ கோர்ஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடிய செல்லரை டேரெக்டாக மீட் பண்ணி அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய பிஸ்னஸை லாபகரமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நீங்கள் என்கிட்ட ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் உங்கள் சார்பில் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி மூலியமாக கரண்ட்லி லைவாக வந்து நீங்கள் இகாமர்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரியை நம்ம இப்போது ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்டோரியோடைய ஃபஸ்ட் எபிசோட்காக மிஸ்டர் முகமது அலிகான் அவர்களை பார்க்குறதுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்கோம்.
அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அவர்கிட்ட அதை நான் கேட்குறேன். ப்ளஸ் அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் உங்களுடைய இகாமர்ஸ் பிஸ்னஸை லாபகரமாக நஷ்டம் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அவர் சொல்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கிட்டு அதெல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இகாமர்ஸ்குள்ளே நுழையிறது தான் நீங்கள் நஷ்டப்படாமல் லைஃப் லாங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அவர்கிட்டயே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத போய் டைரெக்டாக கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும். நான் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். ஸோ இந்த லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே வீடியோவை போட்டால் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது. இது ஒரு 3 வீடியோவோ இல்லை 4 பார்ட்டாவோ நான் பிரித்து போடுறேன். ஒரு வீடியோவுக்கு அடுத்ததும் எந்தெந்த வீடியோ வரும் அப்படிங்கிறத நான் போடுறேன். வரிசையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் பார்த்துட்டே வாங்க. எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சீரியஸில் ஒரு 4-5 வீடியோ வரும். எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்.